கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் குறித்த வேத பகுதி அது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 15:13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். இன்றைய தினம் தேவ பலத்தினால் நீங்கள் வழிநடத்தப்பட போகிறீர்கள். தேவ பலமே உங்களுக்கு வழியாக இருக்க போகிறது. தேவ பலத்தினால் நீங்கள் வழி நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் நிற்க முடியும்? எந்த ஒரு காரியமும் நிற்க முடியாது. ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கலாம், ஆபீஸ்ல பிரச்சனை, எந்த இதாக இருந்தாலும் தேவ பலத்தால் நீங்க நடக்கும் பொழுது தேவ பலன் உங்களிடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? நம்ம அதெல்லாம் படிக்கிறோம். அப்ப தேவ பலத்தினால் வழி நடத்தப்பட போகிறீங்க நீங்க. அதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்கிறது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன கவலைகள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் எதா இருந்தாலும் கவலையப்படாதீங்க. உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனுக்காக, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவருக்கு, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்து என்ன நீங்க வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. என் போராட்டங்கள்ல இருந்து, என் நோய்கள்ல இருந்து, என்னோட கடன் பிரச்சனைகள்ல இருந்து, என் குடும்ப சூழ்நிலையில இருந்து நீர் எங்களை வெளிக்கொண்டாந்து என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது தேவ பலன் இன்னும் அதிகமாக உங்களிடத்தில் விளங்க ஆரம்பிக்கும், உங்களிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப தேவன் அதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஏதோ வாங்கினேன், நான் மட்டும் வாங்கிக்கிட்டேன், நான் அப்படியே புத்தி பத்திரமா வச்சுக்கிட்டேன் அப்படின்றது கிடையாது. இதை நீங்க வெளியே உலகத்துக்கு நீங்க சொல்ல வேண்டும். தேவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பலத்தினால் நான் கடந்து செல்வேன். தேவ பலத்தினால் நான் போய் கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேங்க, உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன்னு. ஒரு சேனைன்னா அதுல எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. ஆனா அசால்ட்டா சொல்றாரு, உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்ப எதனால அதெல்லாம் நடந்துச்சுன்னா தேவ பலத்தால் வழி நடத்தப்பட்டதை அவங்க உணர்ந்தாங்க. அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர் எல்லாமே தேவ பலத்தால் வழிநடத்தப்பட்டவங்க. அவங்க நல்லாவே தெரியும் மரணங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண மரணம் கிடையாது, கொடூரமான மரணம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியும். ஆனாலும் தேவ பலத்தால் அவர் வழிநடத்தப்பட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, நம்மளும் தேவ பலத்தால் வழிநடத்தப்படுவதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நான் அப்படின்றது என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் தேவன் நம்மளை ஆட்கொள்ள முடியும். சுயம் மேலோங்கி இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பலன் நம்மளுக்கு உணர முடியாது. நம்ம தேவ பலன் நம்மளை ஆட்கொள்ள முடியாது. இன்றைக்கு வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்று பவுலடிகளார் சொன்னது போல அந்த நிலைமைக்கு நம்ம வளரும்போது தேவ பலன் உங்களை பரிபூர்ணமாக ஆட்கொண்டு உங்களுக்கு உலகத்துக்கு ஒளியாக, உலகத்துக்கு சாட்சியாக நீங்க இருக்க போகிறீங்க. கர்த்தருடைய அழைப்பின் நோக்கமே அதுதான். உங்களை ஏதோ வந்தேன் போனேன், ஏதோ சொல்லுப்பானா நாளைக்கு வா அப்படின்றது தான் கிடையாது. இன்றைய தினத்துல, இந்த நொடி பொழுதுல, கேட்டுக்கொண்டிருக்கும் நொடி பொழுதுல வாயிலை திறந்து தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மது பலத்தால் நான் வழி நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரே உம்மது தேவ பலத்தால் நான் வழி நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரே தேவன்கிட்ட கேளுங்க, மனதுருகி தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் உங்களை அவருடைய பலத்தால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமே, இவ்வளவு நாள் நம்ம தேவனை காத்து கொண்டிருக்க வைக்க போகிறோம். இன்றைய ரட்சணை நாள், இன்றைய தேவ பலத்தால் நடத்தப்படும் நாள். அதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் உம்மது தேவ பலத்தால் எங்களை வழி நடத்துவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அதே தினம் இஸ்ரவேல் ஜனத்தை தேவ பலத்தால் வழி நடத்தின தகப்பனே, அதே தகப்பனே, அதே கர்த்தர் இன்றைய தினம் எங்களை வழி நடத்த காத்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. அன்றைய தினம் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களை எப்படி வழி நடத்தி வந்தீரோ அதே போல இன்றைய தினம் வனாந்திரமாகிய அந்த உலகத்திலே எங்களை நீர் வழி நடத்துவேன், உம்மது பலத்தால் வழி நடத்துவேன் என்று சொன்ன கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டு தேவ பலத்தால் நாங்கள் நிமிர்ந்து நிற்க உதவி செய்ய மாட்டோரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது பலத்தால் வழி நடத்தப்படுவதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளாக உதவி செய்ய மாட்டோரே. குடும்பத்தில் நோய் வாய்ப்பட்டிருப்பவர்களை உங்களுக்கு தெரியும் அப்பா. சுகர் ப்ராப்ளம், கிட்னி பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளில் போராடி கொண்டு இருப்பவர்களை உமது கற்க தெரியும் அப்பா. உமது பலத்தால் அவர்களை இடைக்கட்டும் ஆண்டவரே.
சுகமளிக்கும் ஆவியால் அவர்களை பரிபூர்ண விடுதலை கேட்கிறேன் ஆண்டவரே. விடுவித்து விட்டதற்காக நன்றி தவறே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.